வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு வீக்கெண்ட் ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பக்கத்தில் பென்னி சூப்பர் மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஆஸ்திரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு பென்னி, ஸ்பார், ஹாஃபர், பில்லா. ஆமாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்புறம் தலை நடித்த படம் பில்லா, இங்கே பில்லான்னு பேர் வச்சுருக்காங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு. இது மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு தெருக்கு பக்கத்துலேயுமே இருக்கும். ஸோ மக்கள் அவங்க அன்றாட தேவைக்காக ரொம்ப தூரம் நடக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது விவசாய நிலங்க. மோஸ்ட்லி வெயில் காலத்தில் தான் இங்கே விவசாயம் பண்ண முடியும். அதுவும் என்னென்ன விவசாயம் பண்ணுவாங்கன்னா சூரியகாந்தி, ஸ்ட்ராபெரி, தக்காளி, இதெல்லாம் வெயில் காலத்தில் பண்ணுவாங்க. இங்கே குளிர்காலத்தில் விவசாயம் பண்ணுறது கஷ்டங்க. மோஸ்ட்லி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க விரும்புவாங்க. வணக்கம், நான் உங்கள் இன்ஜினியர்ஸ் தமிழன் சிங்காரவேலன். வணக்கம், நான் உங்கள் இன்ஜினியர்ஸ் தமிழன் துக்குமார். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பென்னி மார்க். ஆக்சுவலாக இந்த வீக்கெண்டு எங்கள் வீட்டில் பொருள் எதுவும் இல்லை, அதனால் இன்றைக்கி ஷாப்பிங் வந்திருக்கோம். ஆமாம், இங்கே கொஞ்சம் ப்ரைஸ்லாம் நார்மலாக தான் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ கரெக்டாக வெதர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31 டிகிரி சுளீர் வெயில் மூஞ்சிக்கு நேரம் அடிக்குது. ஆமாம், நீங்களே பார்க்கலாம். எங்கள் வெயிலில் நம்ம வெயில் ஆக்சுவலாக எங்களால் கரெக்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே இருக்குது. அட் த சேம் டைம் நான் உங்ககிட்ட வேறு என்ன சொல்லணும்னா, இப்போ கரெக்டாக டைம் 4 மணி ஆகுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 7:30 மணி நைட். அதே மாதிரி உங்ககிட்ட நான் இங்கே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சோம். அதாவது இன்னைக்கு ஒரு யூரோவோட மதிப்பு கரெக்டாக 88.26 ருபீஸ். இந்தியன் ரூபாய் பிரகாரம் 88.26 ரூபாய்கள் ஒரு யூரோக்கு சமமாக இன்னைக்கு இருக்குது. வாங்க இப்போ நம்ம உள்ள போய் ஷாப்பிங் பண்ணலாம். இங்கே ஆஸ்திரேலியாவில் உள்ள ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்லாம் ஃப்ரண்ட் செக்ஷனில் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. இது எல்லாமே ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸும் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் செக்ஷன். ஸோ இப்போ பார்க்குறதுலாம் வெஜிடபிள் செக்ஷன். வாரத்துக்கு 2 நாள் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போடுவாங்க, உழவர் சந்தை. ஸோ இங்கே இருக்க மக்கள்லாம் அந்த உழவர் சந்தைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்லாம் வாங்கிப்பாங்கங்க. கொரோனா காலத்தில் இது எதுவுமே கிடைக்கல, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக்கில் இருக்குங்க. இந்த செக்ஷனில் கூல் ட்ரிங்க்ஸும் ஜூஸும் இருக்குங்க. இங்கே நிறைய வகையான ஜூஸுங்க வச்சுருக்காங்க. அதே சமயம் இங்கே ஃப்ரிட்ஜும் இருக்குது. ஸோ வேணுன்றதை நம்ம கூலிங்காகவே எடுத்துக்கலாம். நம்ம ஊர் ஜூஸ்லாம் அவ்வளோ இங்கே கிடைக்காதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாசா, ஸ்லைஸு, ஃப்ரூட் எதுவுமே கிடைக்காது. இப்போ நீங்கள் பார்க்குற ஜூஸ் மேங்கோ ஜூஸ் தாங்க. கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். இதெல்லாம் ரெட் புல், அப்புறம் வழக்கம் போல் நம்ம ஃபேண்டா, கோக் இருக்குது. இது ஃபுல்லாக கறி செக்ஷனுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கறியுமே கிடைக்கும். சில டைம் ஆஃபர்லலாம் போடுவாங்கங்க.
இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டின் ஃபுட் அதெல்லாம் கிடைக்குங்க. அப்புறம் சில டின் தக்காளிலாம் கிடைக்குங்க. இந்த செக்ஷனில் இல்லாமல் சீஸு, பட்ரு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க. இந்த செக்ஷன் வந்து டைரி செக்ஷனுங்க. மில்க்கு, அதாவது பால், தயிர், அதுலேயே நிறைய வகைகள் இருக்குங்க. அதை தவிர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா 100% ஆயிஸ்டரைஸ் அப்படின்னு போட்டு முட்டைங்க வச்சுருக்காங்க. இவங்களுக்கு இதில் ரொம்ப பெருமைங்க, அதாவது இந்த ஊர்லேருந்து வர்றதால. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே விதவிதமாக பிஸ்கட்ஸ்லாம் இருக்குங்க. இங்கே ஆஃபரில் இருக்க ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டேக் ரெட் கலரில் இருக்குங்க. இந்த செக்ஷனில் நிறைய சாஸ் எல்லாம் இருக்குங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெட்டெல்லாம் கிடைக்குங்க. இங்கே கடையிலேயே பார்த்தீங்கன்னா பேக்கரி இருக்குங்க. ஸோ அவங்களே ப்ரெட்டெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. இது எல்லாமே கிளீனிங் பொருட்களுங்க. நம்ம ஊர்லேயே எல்லாரும் இப்போ மிஷினில் தான் துணி துவைக்கிறாங்க, இங்கே சொல்லவா வேணும். ஸோ மிஷினுக்கு தேவையான டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் இந்த சைடில் இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஃப்ரோசன் ஐட்டம்ஸுங்க. பீஸா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், அப்புறம் சிக்கன் நக்கட்ஸ், இதெல்லாம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸாக இருக்கும். இங்கே மோஸ்ட்லி சமைக்க மாட்டாங்க, டைம் இருக்காது. ஸோ இதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஹீட் பண்ணி சாப்பிட்ருவாங்க. இந்த ஃப்ரீசருக்குள்ளே இருக்கிறது வந்து கேக் வகைகள் இருக்குது. நிறைய வகையான கேக்குங்க இருக்குங்க. இந்த சைடு வந்து ஐஸ்கிரீம் இருக்குது. இப்போ சம்மர் டைம் பண்ணுறதால இது ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. எப்போவுமே அது ஃபுல்லாகவே இருக்கும். இந்த சைடு வந்து நிறைய வகையான சாக்லேட்ஸ் இருக்குங்க. மோஸ்ட்டாக வெளிநாட்டிலேருந்து வரவங்களாம் இங்கேருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க. இந்த செக்ஷனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெய்லியும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குங்க. உதாரணத்துக்கு நம்ம சோப்பு, டூத்பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்னால நம்ம இந்த சானிடைசர்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாமே இந்த செக்ஷனில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சைடு நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம காலையில் டிஃபனுக்கு சாப்பிட வேண்டிய பொருட்கள். உதாரணத்துக்கு சீரியல்ஸு, ஜாம் வகைகள் இருக்குது. அதை தவிர்த்து இங்கே காஃபி வகைகளும் இருக்குது. நம்மளுக்கு பரிச்சயமானது இங்கே வெறும் நெஸ்கஃபே காஃபி மட்டும்தான். மற்றதெல்லாம் இங்கே இருக்கிற பிராண்டு தான். இந்த சைடு பார்க்குறது வந்து நம்ம நிறைய எண்ணெய் வகைகளை பார்க்குறோம். இங்கே ஆலிவ் ஆயில், அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ரொம்ப காமனாக கிடைக்கும். இந்த செக்ஷன் ஃபுல்லாக ஹாட் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸுங்க. இதுதாங்க நாங்கள் வாங்கின பொருட்கள். நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இப்படிதாங்க நாம வாங்கின பொருட்களை ஒவ்வொன்றா இந்த ரோலர்ல வைக்கணும். அதை நாமளே தான் பண்ணணும். ஒன்ஸ் இதெல்லாம் அடுக்கி வச்ச உடனே நம்ம அங்க இருக்கிற ஒரு டிவைடரை எடுத்து வச்சோம்னா அது ஒருத்தரோட பொருட்கள்னு அவங்க கணக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஆள் வந்து அவங்க பொருட்களை பின்னாடி வைக்கலாம். இதுதாங்க பில்லிங் கவுண்டரு. இங்க வந்து காசா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நம்ம வாங்கின பொருட்களை காசு கொடுத்தோ இல்ல கார்ட்லயோ நம்ம ஓகே வியூவர்ஸ், நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 23 யூரோ. நம்மளோட இந்தியன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 2030. அதே மாதிரி என்னோட
மொத்த செலவு எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 13 யூரோ. இந்தியன் ருபீஸ் பிரகாரம் 1140 ரூபாய்கள். ஸோ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோன்றத குயிக்காக பார்த்துருவோமா? இன்னைக்கு நம்ம வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது ஒரு இட்டாலியன் ஸ்வீட்டு. இது தக்காளி, ஆக்சுவலாக ஃப்ரெஷ் தக்காளி அங்கே இல்லை, இது டின் தக்காளி. இது ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸு. இது முட்டை. இது வந்து வெள்ளரிக்காய், சின்ன சின்ன வெள்ளரிக்காய். இது நம்ம ஊர் மோர், பட் இது டர்க்கியில் இப்படி தான் மேக் பண்ணுவாங்க. அது பேர் ஐரன்னு பேர். ஸோ நம்ம ஊர் மோர் மாதிரி. இது வந்து இந்த ஊர் பட்டர் பிரோஷ் அப்படின்வாங்க, அதாவது பட்டர் பிரெட்டு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது நார்மலாக நம்ம வாங்குற பொட்டேட்டோ சிப்ஸ் தான். இது முட்டை. அப்படியே சிக்கன் லெக் பீஸ் வாங்கியிருக்கோம். அதே சமயம் இது வந்து வியனஸ் நிஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஊர் ஸ்பெஷாலிட்டி. இது வந்து எங்கள் ஊர் பால் ஷாடிங்கிற பக்கத்து ஊர் வந்து வருது. இது சாதா ஆலிவ் ஆயில் எண்ணெய். ஸோ இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.